गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे நமः. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் ஒரு உற்சாகமான காலையாக அமையட்டும். 20 செப்டம்பர் 2025 புரட்டாசி மாதம் 4ஆம் நாளான சனிக்கிழமை என்று தேய்பிறை சதுர்த்தசி திதி 14வது நாள். இன்றைக்கு மக நட்சத்திரத்திலே இன்றைக்கு சந்திரன் இருப்பார். 263 நாட்கள் நமக்கு வருடம் பிறந்து ஆகிவிட்டது. 102 நாள் கையில் இருக்க போகிறது. இன்றைய நேரம் நல்ல நேரம் அப்படின்னு காலையில் பார்த்திங்கன்னா 7:45 8:45, சாயங்கால வேலை 4:45 5:45 இருக்கும். கௌரி நல்ல நேரம்னா காலையில் 10:45 11:45 வரைக்கும். மத்தியான வேலையில் 9:30 இரவில் தான் இன்றைக்கி நல்ல நேரம் வரும். 9:30 10:30 மணி வரைக்கும் இருக்கும். இரவு ராகு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் சனிக்கிழமை. இன்றைக்கி குளிகை நேரம் காலை 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும். மத்தியான வேளையில் யமகண்டம் 1 மணிலேருந்து 1:30 3 மணி வரைக்கும் இருக்கும். 1:30 3 மணி வரைக்கும் இருக்கும். இன்றைக்கி சூலம் கிழக்கு. இன்றைக்கி தயிர் பரிகாரமாக வச்சுக்கலாம். கன்னிராசிக்குள்ளே சூரியன் இருக்கார். சூரியன் 4 நாழி 31 வினாழி இருப்பார். 6 மணி 3 நிமிஷத்துக்கு சூரியன் உதித்து விடுவார். இந்த மக நட்சத்திரம் அப்படின்னாலே திருவோண நட்சத்திரம் சந்திராஷ்டமத்துக்கு எஃபெக்ட் ஆகிடும். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி சாத்திய யோகம் மற்றும் பத்திரைகரணம் அப்படிங்கிற கரணங்க யோகங்கள் கொண்டதுக்கு. இந்த சாத்திய யோகம்னா இந்த குரு பூஜை பண்ணுறது, கோவிலில் தேவத்தை பிரதிஷ்டை பண்ணுறது, ஹோமம் செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. யாத்திரைங்கள்லாம் போகிறதுக்கு இன்றைக்கி ஆரம்பித்தா ரொம்ப நல்லதாக ஸ்திர வாரம், அதனால் நல்லதே நடக்கும். பத்திரைகரணம்னாலே எதுவும் வதம் செய்கிறது, சிறை வைக்கிறது, விளையாடுறது, ஆயுத பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துவது, இதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சதுர்த்தசி திதி அப்படின்னு 14வது திதி அப்படிங்கிறதுனால பல்லாம் சீரமைக்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லது. உடம்பில் ஆயில் மசாஜ், வர்மம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் போய் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப நல்லது. யாத்திரை பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இன்றைய நாளிலே ரொம்ப நல்ல விசேஷமான பலன்களை தரும். இன்றைக்கு கோள்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள், எங்கெங்கே கோள்கள் எங்கெங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய 20ஆம் தேதி அன்று சூரிய பகவான் கன்னி லக்னத்திலே கன்னியா ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். புதனுடன் சேர்ந்து செவ்வாய் துலா ராசிக்குள்ளே, மிதுன ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குரு, சிம்ம ராசிக்குள்ளே இன்றைக்கி நமக்கு சந்திரன், சுக்கிரன், கேது, அதனுடைய எதிர்ப்பக்கத்தில் கும்ப ராசிக்குள்ளே ராகு, மீன ராசிக்குள்ளே சனி அப்படின்னு இன்றைக்கி இவங்கெல்லாம் இன்றைக்கி உட்கார்ந்துருக்க. ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கும்னு நம்ம தொடர்ந்து காணலாம். வாருங்கள். வணக்கம் மேஷம் ராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல நமக்கு சுக்கிர பகவான், சந்திர பகவான், கேது சேர்ந்து அமர்கிறார்கள். இப்போது இந்த சேர்க்கையானது நமக்கு லாபத்தை தருமா அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 5ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துட்டாலே மனதிலே நிறைய கற்பனைகள்லாம் கொடுப்பார். 5ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்து விட்டால் லாபத்தை கொடுப்பார், பலவிதத்தில் லாபம். 5ஆம் இடத்திலே கேது அமர்ந்து விட்டால் சின்ன சின்ன நஷ்டங்களை கொடுப்பார்னு இருக்குது. அதனால் இன்றைய நாளிலே கொஞ்சம் லாபங்கள் வருவதற்கும் நம்மளை பற்றின புரிதல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்கிறதுனால துணிந்து காரியங்களை நல்ல தைரியமாக செய்யுங்க, லாபம் கிடைக்கும். 6-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைய நாளை சிவனை வழிபடுங்கள். வாழ்க்கையிலே பலவிதத்திலும் இன்னல்களை களையலாம், நல்லது நடக்கும். வாழ்க வளத்துடன்.
வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய ராசியினுடைய நாதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சந்திரனுடன் சேர்ந்து சிம்மத்திலே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது 4ஆம் இடமான மாத்ரு அப்படிங்கிற மாதாவின் ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறக்கூடிய சந்திரன் உங்களுக்கு பலவிதத்திலும் சந்தோஷத்தையும் பக்தியையும் மனதிலே ஏற்படுத்துவார். அதனால் ரொம்ப சந்தோஷமான சுக போகங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி வீடு வாகன விஷயத்திலெல்லாம் நடக்கும். எழுத்துத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைக்கு நல்லதொரு புகழ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பயணங்கள் லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையக்கூடிய நாள் இன்று. இன்றைய நாளிலே மனதிலே பக்தியை கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி உண்டு. 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சிவ வழிபாடும் சிறப்பை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சிம்ம ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்திலே சந்திரன் பிரயாணம் செய்ய சுக்கிரன் கேதுவும் சேர்ந்து அமர்வதனாலே உங்கள் வாழ்க்கையிலே புதிய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். பண வரவுக்கான வாய்ப்புகளும் செழிப்பாக இருப்பதனாலும் நட்பு புதுசாக உங்களை அப்படி ஜம்முன்னு உங்களை கூப்பிட்டுப்பாங்க. நியூ ஃப்ரெண்ட்ஸ், நியூ அசோசியேஷன் வித் அ நியூ ஐடியா அப்படி வர ஆரம்பிக்கும். அதனால் உங்களுக்கு பலன்கள் பலவிதமாக வரக்கூடிய நல்ல நாள் இன்று. 4ஆம் இடம் அப்படிங்கிறது மாத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். மண் மனை வாகன யோகம் கொண்ட இடமான கன்னிராசிக்குள்ளே உங்கள் ராசிநாதன் உச்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன டிக்டேட் பண்ணாலும் ஃபஸ்ட் கிளாஸாக நடக்கக்கூடிய நட்பு உங்களுக்கு சேரும். 3, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளை சிவன் தாளை பிடித்து கொள்ளுங்கள். அவன் காலை பிடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு எல்லாம் கிடச்சிரும் அப்படிங்கிறது இன்றைக்கி நிதர்சனம். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய நாதன் சந்திர பகவான் குடும்பஸ்தானமான சிம்ம ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு. கொஞ்சம் குடும்ப சம்பந்தப்பட்ட செலவுகளை நிறைய வைப்பார். ஆனால் நல்ல செலவுகளாக இருக்கும், சுப செலவுகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி செலவுகளை கொடுப்பதற்கும் அதற்கான பணத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனோடு சேர்ந்ததுனால பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் எல்லாம் இருக்கும். சூரியன் உட்கார்ந்துருக்கிறது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம், கம்யூனிகேஷன் ஸ்தானம் என்ற இடத்துல இருக்கிறனால நல்ல விதமான கம்யூனிகேஷன்ஸ் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் பலன்கள் நல்லபடியாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. லாபத்துக்குரிய புதனும் அமர்ந்திருப்பதனாலே 3, 11 முயற்சியினால் வரக்கூடிய லாபங்கள் உங்களை சேரும். 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே சிவனை வழிபடுவதும் சிறந்த பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளரையே சந்திரனும் சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து அமர உங்கள் ராசிநாதனான சூரியன் 2ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளர அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கிறதும் இந்த சூரியன் புதன் சேர்ந்த அமர்ந்த அமர்வானது உங்கள் வாழ்க்கையிலே மனதிலே தெளிவை ஏற்படுத்தக்கூடிய நன்மையை கொடுக்கக்கூடியதும் சில கவலைகள் கொடுக்கக்கூடியதான சூழ்நிலை இருந்தாலும் மனது கொஞ்சம் தெம்பாக இருக்கும். பண வசதிக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்திவிடும். லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய குருவின் பார்வையினாலே முயற்சிகள் லாபத்தை பெற்றுத்தருவதான செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு லாபம் கிடச்சிரும். அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல மிக்சராக இருந்தாலும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகிறது. 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் சிவ வழிபாடும் கூடுதல் சிறப்பை இன்றைக்கு உங்களுக்கு பெற்றுத்தரும். இதனால் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.
வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியன் புதன், உங்கள் ராசியின் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய் தன் பார்வையாலே குடும்பஸ்தானத்தில் இருந்து கொண்டு அவர் பார்க்கக்கூடியது 8ஆம் இடமான மேஷராசியும் பார்க்கிறார், 9ஆம் இடமான ரிஷபராசியும் பார்க்கிறார். அப்படிங்கிறதும் விசேஷ பார்வைகள் எப்போவுமே சிறப்பாக இருக்கும். அதுபோல் குரு அமர்ந்திருப்பது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலிருந்து அமர்ந்து கொண்டு பார்ப்பது குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனாலும் தனவிரவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, பணம் நல்லா வரும், கவலைப்படாதீங்க. 12ஆம் இடத்திலே இன்றைக்கு சுக்கிரனுடன் சேர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சந்திரன் அமர்கிறார். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தால் லாபத்தை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார் அப்படிங்கிற ரூல் இருக்கிறதுனால பைசா வர்றது மாதிரி மனசில் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, ஆக்கப்பூர்வமான செலவுகள் சுப செலவுகள் எல்லாம் உண்டாகும். வீட்டிலே விருந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது. 1, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நீங்கள் சிவனை வழிபடுவதும் சிறந்த சிறப்பை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே, நேரடி பார்வையால் குருவினால் பார்க்கப்படுவதும் சந்திரன் வெற்றிக்குரிய லாபஸ்தானத்திலே சுக்கிரனுடன் சேர்ந்து அமர்வதும் இன்றைய நாளை சிறப்பான நாளாக மாற்றிக் கொடுக்கிறது. மனதிலே இன்பம் பெருகக்கூடிய நாள். யார் வந்தாலும் அடித்து தூக்கலாம் சார்னு மனசு தோணும். போட்டிகளை வெல்ல வேண்டிய எண்ணங்களை மனதில் கொண்டு வந்து பெருமையை சேர்க்கக்கூடிய நல்ல நாள். செலவு கம்மியாகும், வரவு ஜாஸ்தியாகும். உறுதியாக மனதை வைத்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய எண்ண ஓட்டங்கள் லாபத்தை பெற்றுத்தருவதாகவும் சுகத்தை அளிப்பதாகவும் இருப்பதனாலே இந்த நாள் ஒரு நல்ல நாளாக நலமான நாளாக அமைய இருக்கிறது. 5, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே சிவனை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் பலத்தை பெற்றுத்தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிகம் ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் அமர்வது, சுக்கிரனுடன் சேர்ந்து அமர்வது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வாழ்க்கையிலே பலன்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகிறது. தைரியமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. எப்படியா இருந்தாலும் நீங்கள் வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணம் உண்டு, ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டு. அந்த ஜெயிச்சுடலாம் எண்ணத்தை நிதர்சனமாக கொடுக்கக்கூடிய இந்த நாளில், ஏன்னா வெற்றி அப்படிங்கிற சூரியனும் புதனும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. எந்த முயற்சியும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண் பெருமையை சேர்க்கக்கூடியதாக அமையும். சிவபெருமானின் வழிபாடு பெருமையின் விஷயத்தினால லாபத்தை தருவதாக இருக்கும். அதனால் நல்லதே நடக்கப் போகிறது. பக்தி ஸ்ரத்தையோடு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிக்கு நிலைக்கு அடைய முடியும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, இன்றைக்கி கொஞ்சம் செலவெல்லாம் இருக்கும். ஆனால் செலவெல்லாம் ஓவர் கம் பண்ணுற மாதிரி இன்றைக்கி வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்படிங்கிறதும் செலவின் எண்ணிக்கையை பார்க்கும்போது வரவு ஜாஸ்தி இருக்கும் அப்படிங்கிறதும் மனதில் கொள்ளுங்கள். தர்மங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் தர்மம் செஞ்சுடுங்க. கொஞ்சம் அயன சயன போகங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுங்க. கௌரவ பதவி புகழெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறதுனால அந்த தன யோகத்தை பயன்படுத்தி கொள்வதும் இன்றைக்கி பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அஷ்டமத்துக்குரியவர் 9ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறார். அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கு சுக்கிரனுடன் சேர்ந்து அமர்ந்ததுனாலும் உங்களுக்கு லாபத்தை பெற்று தருவதனாலும் லாபத்தை நோக்கிய எண்ணங்கள் இன்றைக்கி ஜாஸ்தி இருக்கும். எதையும் அடித்து தூக்கணும்னு மனசு தோணும். ஆனாலும் உறுதியாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தான் வெற்றியை கொடுக்கும். அதனால் உறுதி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. கொஞ்சம் செலவை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொண்டு வந்தீர்கள். 5, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
இன்றைய நாளிலே சிவனை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கை வெற்றியின் இலக்கை அடையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்களுடைய ராசியினுடைய 9ஆம் இடத்துக்குள்ளற மக நட்சத்திரத்தில் நமக்கு சந்திரன் உள்ள உட்கார்ந்துருக்கிறார். இந்த அஷ்டமம் அப்படிங்கிறதும் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய புதனும் தொடர்பு கொள்ளும்போது உங்களுடைய அந்த சூரியன் அஷ்டமத்துக்காரர் தான். அதனால் அந்த எஃபெக்டும் கொஞ்சம் இருக்கும். மனதில் எதையுமே கொஞ்சம் சந்தேகத்துடன் செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கும். எதையுமே தெளிவாக செய்ய முடியல சார், கொஞ்சம் குழப்பம் இருக்குது, செய்யலாமா வேணாமான்னு கொஞ்சம் காலை பார்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர்லெல்லாம் போயிட்டோம்னா தெரியாத குளங்களெல்லாம் கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்படி கொஞ்சம் பயத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் தெளிந்து அதற்கான ஆலோசனை பெற்று காரியங்களை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி க்ளூ. இதை புரிஞ்சிட்டு அழகாக பண்ணுங்கள். 2-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிவனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் சிந்தையிலே நல்லதொரு பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியை நேரடியாக பார்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை சந்திர பகவான் அமர, சுக்கிரனுடைய காரணத்தினாலே கலத்திரத்திலே கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது. அதனால் இருந்த ஒரு டயர்ட்னஸ்ஸு இன்றைக்கி கொஞ்சம் சரியாகக்கூடிய சூழ்நிலையை இந்த சந்திரன் கொடுத்து விடுவார். அஷ்டமத்தில் ஏற்கனவே சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும், 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் பார்க்கப்படுகிறார் அப்படிங்கிறதுனாலும் கொஞ்சம் மனதிலே இருந்தக்கூடிய உறுதி குறைவு இன்றைக்கி கொஞ்சம் மாறும். எதையும் பார்த்துக்கலாம் சார், தைரியமாக பண்ணலாம் சார் எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். கடன் குறையறதுக்கான வாய்ப்புகளை இன்றைக்கி கொஞ்சம் மனசில் கொண்டு வந்துடுவீங்க. பொருளாதார சீர்பாடுகளெல்லாம் சரி பண்ணக்கூடிய அந்த இனோவேஷன்ஸ்லாம் இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. 5-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், கூடுதலாக இன்றைக்கு சிவனை வழிபடுவதும், அவனருளாலே அவன்தாள் வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகளாக அமையக்கூடிய வாய்ப்புகளையும் இன்றைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே. இன்றைக்கு சிம்ம ராசிக்குள்ளர நமக்கு சந்திரன், சுக்கிரன் மற்றும் கேது அமர்ந்திருப்பது 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனால மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே சூரியனும் புதனும் 7ஆம் இடமான கன்னிராசியிலிருந்து பார்வையால் செலுத்தக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மனதிலே சில குழப்பங்களை கொடுத்து கொண்டாலும் அலைச்சலை கொடுத்து கொண்டிருந்தாலும் இன்றைய நாளிலே கொஞ்சம் தெளிவை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. மனசு கொஞ்சம் கஷ்டப்பட்டு சார், இன்றைக்கி பரவாயில்லைங்க, எல்லாத்தையும் நான் சமாளிக்கிறதுக்கான ஊக்கம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி பண்ணுவீங்க. பக்தி அப்படிங்கிறது முன்னாடி வந்து நிற்கும். அதனால் நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்பங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள், பெருமையை தேடி ஓடக்கூடிய மன ஓட்டங்கள், செலவுகளை குறைக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் கிடைப்பதனாலே இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையப்போகிறது. இந்த நாளிலே 7-7-6 என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்வது, சிவனை வழிபடுவது கூடுதல் சிறப்பை தரும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.